இந்த காதலர்கள் தொல்லை தாங்கவே முடியல. ஒரு பக்கம் எஃப்ஜே வியானா, இன்னொரு பக்கம் ஒரு ட்ரையாங்கல் லவ், அரோரா சின்க்ளர், நம்ம கமருதீன், அதுக்கப்புறமா பார்வதி. இந்த எஃப்ஜேவும் வியானாவும் பண்ணுறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். போன வாரமே சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் கண்டென்ட் போக போகுது, அதனால் இந்த ரெண்டு பேரும் போக மாட்டாங்க வெளியில் அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். நம்ம ஆல்ரெடி அதை வீடியோவில் மென்ஷனும் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரம் இவங்களோட லவ் கண்டென்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த லவ் கண்டென்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பேச்சுக்கள் வந்து சிவானியும் நம்ம பாலாஜி முருகதாஸும் பேசிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இப்போ இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிவானி அவங்க அம்மாவை பற்றிலாம் பேசியிருப்பாங்க, குடும்பத்தை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ மேடம் உட்காந்துக்கிட்டு இவர் எஃப்ஜே கிட்ட சாண்ட்ரா வந்து பிரஜன் போயிட்டாருன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராமாவை பண்ணாங்க. நானும் இதே மாதிரி போயிட்டேன்னா நீயும் இதே மாதிரி தான் அழுவ, எஃப்ஜே மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா, இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுவ அப்படின்னு சொல்லி இவர் எஃப்ஜே ஒரு சீனை போட, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு இந்த மேடம் சொல்ல, அதுக்கப்புறமா நான் போயிட்டா நீ அழுவ, நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இப்படி ஒரு கான்வர்சேஷன். அப்படியே எஃப்ஜே வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிசோடில் இருக்குது, அப்படியே இவங்க மேலே விடுற மாதிரி போவான், வியானா மேலே, வியானா தோலில் விடுற மாதிரி போவான், வியானா தள்ளி போயிடும். ஓகேவா? அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இதுங்க கேவலம் கண்டென்ட்டுக்காக, சினிமா பட வாய்ப்புக்காக இந்த மாதிரி ஒரு எச்ச பொழப்பு பொழைக்குதுங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அவன் சூப்பர் தலை ரூமில் இருக்கிறான். தலை ரூமில் பாருங்களேன், தலை பெட்டில் பாதி வந்து எஃப்ஜேக்கு துணி, பாதி வந்து வியானாவுடைய துணி. இது எப்படி நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? ஒரு பெட்டில் இத்தனை நாள் சுபிக்ஷாவோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வியானா. இன்னைக்கு இந்த வாரத்தில் இருந்து என்னைக்கு இந்த முதல் வார காதல் ஆரம்பிச்சதோ அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸும் போய் எஃப்ஜேவுடைய பெட்ரூமுக்கு போயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி போய் பேசலாம்ல. இது ஒரு பொழப்பான்னு நான் கேட்குறேன். அங்கே உட்காந்துக்கிட்டு நைட்டில் ரெண்டும் பேசிக்கிறது, எனக்கு முன்னாடி நீ வெளில போயிடணும், உனக்கு முன்னாடி நான் வெளில போயிடணும். இந்த ரொம்ப வருஷமாக ஒன்றா வாழ்கிற கப்புள்ஸ் வந்து இப்படி தான் பேசிப்பாங்க. எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி நான் செத்துடணும், ஏன்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இல்லாமல் நீ இருந்துருவ, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இப்படி பேசிப்பாங்க தெரியுமா? ஒரு அபூர்வ காதல். அந்த ரேஞ்சுக்கு ரெண்டும் நீ எனக்கு முன்னாடி போயிடணும், இல்லை நான் உனக்கு முன்னாடி போயிடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வியானா என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க சுபிக்ஷா வந்து வியானாவை கூப்பிட்டு, நீ வந்து அவர் ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுக்கு தான் நீ அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மாதிரி கிண்டலாக. இவங்க உடனே லவ் சிம்பிள் காட்டுவாங்க. அந்த லவ்லாம் என்றைக்கே போயிடுச்சு வியானா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லுவாங்க. அப்போ மேடம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களே இப்படி நினைக்கிறாங்களே, நான் என் வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன், யாரெல்லாம் என்னை திட்ட போகிறாங்களே தெரியலையே அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுளுக்கு எடுக்கிற சுல்லான் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன கேட்பா, ஓ நீ அதை நினச்சிலாம் கவலைப்படுறியா, அப்போ அதை நினச்சி கவலைப்படாமல் அந்த பொண்ணு என்னடா பண்ணணும், உன் வீட்டுக்கு ஓடி வந்துடணுமா, புரியலையே என்ன கேட்க வர நீ? இதே எஃப்ஜே தான் ஒரு இடத்துல ஆதிரி வந்து என்னுடைய பாசிட்டிவும் நீ தான், என்னுடைய நெகட்டிவும் நீ தான் சொல்லும் பொழுது, ஐயோ நான் யாரோட நெகட்டிவாகவும் இருக்க விரும்பலமா தாயே, நீ உன் கேமை விளையாடு, நான் என் கேமை விளையாடுறேன்னு பெரிய புனிதர் மாதிரி ஒரு சீனை போட்டான். இன்னைக்கு வியானாவும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாங்க. இப்படி நம்ம பேசிக்கிறத பார்த்து என் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லும்போது, இப்போ மட்டும் உனக்கு ஏன் அது வந்து குத்தலை? இப்போ உனக்கு லைஃப் இல்லையா? இந்த மாதிரி பொண்ணு மேட்டரில் மாற்றுறதை நினச்சி உனக்கு கவலை இல்லையா? ஆதிரி விஷயத்தில் மட்டும் அவ்வளோ கரெக்டாக இருந்தியப்பா ராசா, இங்கே உனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா இது ஸ்கிரிப்டு. இதை பார்த்தா போகிற போக பார்த்தா இவங்க ஸ்கிரிப்டுக்காக மட்டும் பண்ணுற மாதிரி தெரில. எஃப்ஜே என்னமோ வியானாவை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டை நினச்சி கவலைப்படுறேன்னு சொல்லுது. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, எப்படி என்னை திட்டுவாங்கன்னு தெரில, நான் எங்கள் வீட்டுக்கு தானே போகணும், அப்போ அவங்களால நான் போய் பார்க்கணும்ல. இவ்வளோ வெங்காயமாக பேசுகிற நீ எதுக்கு உனக்கு இந்த லவ் கண்டென்ட்டு? வரும்போது வியானா நான் மிகப்பெரிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன், எங்கள் வீட்டிலலாம் சினிமாக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவ்வளோ ரூல்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்போ நீங்கள் என்ன கலட்டுறீங்க? இந்த அளவுக்கு தானே உங்கள் வீட்டில் அத்தனை ரூல்ஸையும் போட்டிருக்காங்க. பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பெண்களை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்வியலே இருக்குது. புர்கா போடுறது அது இது நிறைய மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறக்கூடிய செயல்கள் வந்து உங்கள் ஒட்டுமொத்த அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களையுமே அது அஃபெக்ட் பண்ணும்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரை, வெளியில் இருக்கிற ஒரு 4 பேர் காரி துப்ப தானே செய்வாங்க. வாட் எவர் கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன், வாய்ப்புக்காக பண்ணுறேன், இது தப்பு இல்லையா? சேனல் சொல்கிறாங்க, சேனல் சொன்னால் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இல்லை இல்லையா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர், எஃப்ஜி வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர். ரெண்டு எப்படா ஒட்டும்? புரியலையே எனக்கு. அப்போ அப்பட்டமாக தெரியுது இதுங்க வாய்ப்புக்காக எங்கே வேணால் வாய வைக்கக்கூடிய ஆட்கள் தான் இதுங்க ரெண்டும். ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்படியே கேமராவை திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் பார்வதி, கமருதீன் அரோரா. பார்வதி வந்து கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல, அவள் எதுக்கு நீ என்கிட்ட பேசினாலே அவள் எதுக்கு ரியாக்ட் பண்ணுறா, அவள் எதுக்கு அந்த மாதிரி போகிறா, அவள் எதுக்கு அந்த மாதிரி ஓடுறா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு நான் தான் விலைக்கு வந்துட்டேனே, விலைக்கு வந்தும் எதுக்காக என் முன்னாடியே வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்வதி கேட்குறாங்க. இது வந்து சண்டே எபிசோடில் நடந்தது. அப்போதில் இருந்து அரோரா வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க கமருதீன்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக பார்வதியை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேச வந்துட்டாங்க. ஏற்கனவே பார்வதியை வந்து எப்படி பார்வதி அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி அரோராவும் பார்வதியை கேரக்டர் அசாசினேட் ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க. அவள் வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உன் கூட எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறா, இது கேவலமா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ நம்புறியா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அவ கூட நீ பேசுவ, அவ கூட நீ பழகுவனா உன்னுடைய நட்பே எனக்கு தேவையில்லை, நீ சூஸ் பண்ணிக்கோ. ஒன்று நானா, எனக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, எனக்கு கானுக்குட்டி இருக்காரு, எனக்கு வந்து விக்ரம் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, அப்போ கூட ஆண்கள் பேராக தான் வருது அங்கே, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்வதி கூட போ பேசு, ஆனால் என்கிட்ட பேசாது. இப்போ இவங்க என்ன மூடுக்கு வராங்கன்னா, ஒன்று நீ சூஸ் பண்ணிக்கோ, ஒன்று அவளா நானா, 2 பேரில் யாருன்றதை நீ சூஸ் பண்ணிக்கோ. அப்போ தான் அவெல்லாம் எனக்கு நல்லா வாயில் வருது, அசிங்கமாக வருது, நான் அவ்வளோ பேசினேன் அவகிட்ட, அவள் காலில் விழாத குறையா நான் கெஞ்சினேன், அப்படி இப்படின்னு அரோரா என்னென்னமோ பேசிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து இந்த பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டில். அவன் வந்து அங்கே கமருதீன் கிட்டே, ஆனால் இந்த பாயிண்ட் கரெக்டு, கமருதீன் வந்து பார்வதி கிட்ட ஒரு பிரச்சனைனா அரோரா கிட்ட வந்துடுறான், அரோரா கிட்ட ஒரு பிரச்சனைனா பார்வதி கிட்ட போயிடுறான். அந்த பாயிண்ட் எல்லாம் பேசிட்டாங்க. ஏன் அரோராக்கு இப்போ தான் இந்த ஞானோதயம் வந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ நானே கண்ணெதிர 2-3 இடங்களை பார்த்துருக்கேன், வேணும்னே பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு கமருதீனும் அரோராவும் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணாங்க, அது உண்மை. அந்த பாயிண்டில் பார்வதி சொல்கிறது உண்மை, வாண்டடாகவே அவங்க பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியர் காட்டலை பார்வதி முன்னாடி. ஸோ இதெல்லாம் இப்போ அரோரா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதியை வந்து குத்துற மாதிரி ஆச்சு, இன்னொன்று வந்து தான் வந்து ஒரு நேர்மையான ஒரு பொண்ணு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா தன்னை வந்து புனிதப்படுத்திக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. எனக்கு பயமாக இருக்கும் உன்னை பார்த்தா, நீ வந்து அங்கேயும் பேசுவ இங்கேயும் பேசுவேன்ற மாதிரி இருக்கு, பார்வதி எவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணு, அவ கூடயே நீ பழகுற அப்படின்னா உன் மேலே எனக்கு எப்படா நம்பிக்கை வரும்? புரியுதுங்களா? பார்வதியை குத்துற மாதிரி ஆச்சு, தன்னை நியாயப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆச்சு. இப்படி 2 லவ் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மாதிரி உங்கள்கிட்ட பொறுத்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.